அப்பா கூட்டந்தா நான் என்ன பயந்துடுமா? நீயே ஒரு சொங்கி பையடா. தில் இருந்தா அறா. டேய் மாமா தான் சொல்லிட்டாருல அறா. டேய் நீ வாமா. நான் ஜெயிச்சிட்டேன்பா. என் புள்ள சிங்கம்டா. சுபு இப்பதான் நீ என் புள்ள. டேய் சுபே, என்னடா தோப்புக்கார வர மாதிரி தெரியுதுடா. ஓடி போயிடுங்கடா. நம்ம பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போயிடுடா. ஓடி போயிடுங்கடா. ஏய் நீ ஓடா. டேய் வாடா நீ ஓடா. சொன்னா கேளுடா. வந்து சொல்லுடா. டேய் தோட்டக்கார வரடா. ஏய் நில்லுடா டேய். ஏய் நில்லுடா டேய். நில்லுடா. புறா ஹாய். ஏய் ஏய் குண்டா வாடா. வா வந்து புடி. ஏய் நில்லுடா. ஏய் ஓடா டேய். வாடா. நிக்க போறியாடா? ஏய் புடி வா. ஏய் புடிச்சுக்கடா. ஏய் ஓடாடா. டேய் ஓடாடா டேய். ஏய் ஓடாடா. வெப்பே வெப்பே. ஏய் அடிபட்டுச்சாந்த வீரனுக்கு அழகு புண்ணுதா. என்ன விழு புண்ணா? விழு புண்ணோ விழாத புண்ணோ. சரி என் பங்க குடுங்க. உன்னதாண்டா காவலுக்கு நிக்க வைக்கணும். தோப்புக்காரங்கிட்ட மாட்டி விட்டல. அது இல்லடா. சரி சரி விடுறா. இந்தா படிச்சுக்கு படிச்சிட்டியாடா? நீ படிச்சியாடா? நான் நேத்தே படிச்சிட்டேன். நீடா? நான் படிச்சு என்ன பண்ண போறேன்? சுப்பு தானே படிக்கணும். அவனை தானே நான் கட்டிக்க போறேன். இல்லடா சுப்பு? படிக்காம எப்படா பரிச்சை எழுதுவ? நீ நல்லா படிடா. நான் உன் பக்கத்துல உட்காந்துக்கிறேன். உடுக்க நேர்ந்தவன் கை போலே. காப்பி அடி. தப்பு சத்தம் கேக்குது. சுபுவை புடிச்சு வை. ஓடிட்டு போறான்.
சுபு இங்க என்னடா உட்கார்ந்துட்டு இருக்க? வீட்டுக்கு வந்தாதான் நீ அடிப்பியே. அடிக்க மாட்டேன், வா. நிஜமாவா? வா. எங்க பாட்டி வீட்டுல எந்த பிரச்சனை இருந்தாலும் எதை பத்தியும் கவலைப்படாம சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்ன நேரத்துல வந்து எனக்கு என்ன வாச்சிச்சோ சனியன போவியா? சொல்ல போவியா? யமனா வந்து வாச்சிருக்கு. போவியா? உனக்கு தெரியாமையா? பாட்டி போய் சேராம இது வேற. முதல்ல நீதான் நல்லா ஆடுறியே, நம்ம ஸ்கூல்லயே ஆடுன்னு மீனா சொன்னதால ஆர்வத்தோட நான் மேடை ஏறினேன். தனக்கு தெரிஞ்ச அளவுல மீனாவே எனக்கு மேக்கப் போட்டு விட்டா. அன்னைக்கு என் முகத்தை கண்மை பொட்டுன்னு அலங்கார பொருட்களோட கண்ணாடியில பாக்குறப்போ சின்ன புறா ஒன்று உள்ளுக்குள்ள சிறகடிச்சு பறக்கிற மாதிரி தோணுச்சு. எனக்கே ரொம்ப பிடிச்சது. ஆனா அன்னையிலேருந்து தான் அப்பாவுக்கு என்ன பிடிக்காம போச்சு. அப்பா வர நேரமாச்சு, சீக்கிரம் எடுத்து வைங்கடி. இருமா, எடுத்து வைக்கிறோம். வாங்கி கட்டிக்கணும்னு விதி இருந்தா யாரால மாத்த முடியும்? டே சுப்பு, மூஞ்ச கழுவுடா, இல்லனா உங்க அப்பா வீட்டுக்குள்ளேயே சிலம்பாடிடுவான். அம்மா சப்பாத்திக்கு மாவு கம்மியா இருக்குமா, இன்னும் கொஞ்சம் பிசைஞ்சிருங்க. காவாலி பயல ஒண்ணு. அப்பா அம்மா அப்பா ஏன் புள்ளடா நீ? சிங்க மாதிரில இருந்திருக்கணும். என்ன திமிர இருந்தா பொம்பளை வேஷம் போட்டு ஆடுவேன். எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. மைகி பொட்டு பவுடர் ஆம்பளையாடா நீ? வெக்கமா இல்ல உனக்கு? அழகுறா, அழுகைய முழுகு. அழுதா எனக்கு பிடிக்காதுன்னு தெரியல. செய்வியா? வீர பெத்த புள்ள நீ. என்ன கொன்னால கூட நீ அழுவ கூடாது. அழுவடா. இன்னொரு தடவை நீ ஆடுன குடும்பத்தோட வெட்டி போட்டுருவேன். எனக்காக பேச மாட்டியாமா? என்ன உனக்கு பிடிக்கலையாமா? புடி பாத்து. எப்பவுமே தன்னை பத்தியே நினைச்சிட்டு இருக்கிற அப்பாவுக்கு கோபம் வரும்போதெல்லாம் ஒரு சொம்பு தண்ணியை கொடுத்து அம்மா அவரை அடக்கிடுவாங்க. குடியா முழுகிடுச்சு, சாப்பிட வாங்கடி. இந்த வீட்டுல யாருக்குமே என்ன பிடிக்கல. உங்களுக்கு வேற தனியா சொல்லணுமா? வாங்க. அப்பா இத உறிஞ்சு கொடுங்கப்பா. அம்மாட்ட கொடுமா. நல்லா சாப்பிடுறேன். அப்பா உடம்பாட்டம் கல்லு மாதிரி இருக்கணும். தொட்டு பாரு, தொட்டு பாரு. கொல்லு மாதிரி இருக்கு. பாத்தியா? இப்படிதான் வச்சிருக்கணும். நல்லா சாப்பிடு.
என்னை எப்படியாவது சிலம்ப வேறுனு ஆக்கிடணும்னு அன்னையிலிருந்து அப்பா எனக்கு சிலம்பம் கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சாரு. ஆனா எனக்கு சிலம்பம் வரவே இல்லை, பரதம் தான் வந்தது. டேய் என்னடா பண்ற? ஒண்ணு இல்லப்பா. ஒழுங்கா பாரு. ஏய் என்னது? வாடா, நான் பண்ற மாதிரியே பண்ணு. கால் அப்படி வை. டேய் ஏன்டா தப்பா பண்ற? சரியா வை. பின்னாடி வா. என்னடா பாக்குற? நான் என்ன சொல்றேன், நீ என்ன தப்பு தப்பா பண்ற? சரியா பண்ணு. வா. டேய் சிலம்பாட சொன்னா நாட்டியம் ஆடுற. போய் அந்த கம்பை எடுத்துட்டு வா. டேய் கம்ப சரியா போடி. டேய் சிலம்பாட சொன்னா நாட்டியம் ஆடுற. சரியா பண்றா. சுப்பு இங்க என்னடா உட்கார்ந்துட்டு இருக்க? வீட்டுக்கு வந்தாதான் நீ அடிப்பியே. அடிக்க மாட்டேன், வா. நிஜமாவா? வா. எங்க பாட்டி வீட்டுல எந்த பிரச்சனை இருந்தாலும் எதை பத்தியும் கவலைப்படாம சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்ன நேரத்துல வந்து எனக்கு என்ன வாச்சிச்சோ சனியனே. போவியா சொல்ல, போவியா? யமனா வந்து வாச்சிருக்கு. போவியா? உனக்கு தெரியாமையா? பாட்டி போய் சேராம இது வேற. முதல்ல நீதான் நல்லா ஆடுறியே, நம்ம ஸ்கூல்லயே ஆடுன்னு மீனா சொன்னதால ஆர்வத்தோட நான் மேடை ஏறினேன். தனக்கு தெரிஞ்ச அளவில் மீனாவே எனக்கு மேக்கப் போட்டு விட்டா. அன்னைக்கு என் முகத்தை கண்மை பொட்டுன்னு அலங்கார பொருட்களோட கண்ணாடியில் பார்க்குறப்போ சின்ன புறா ஒன்று உள்ளுக்குள்ளே சிறகடிச்சு பறக்கிற மாதிரி தோணுச்சு. எனக்கே ரொம்ப பிடிச்சிது. ஆனால் அன்னையிலேருந்து தான் அப்பாவுக்கு என்ன பிடிக்காம போச்சு.